இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் என்ன மச்சான் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? அண்ணா, சிபி எப்பவுமே அப்படிதான். உடனே யார் கூடயும் ஈஸியா அட்டாச் ஆக மாட்டான். பழக பழக எல்லாம் சரியாயிடும். மச்சான், நம்மளாம் க்ளோஸ் ரிலேட்டிவ் ஆக போறோம். கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மலை ஏறணும்னாலும் மச்சான் தயவு வேணும்னு. அப்படிதான் நான் உங்களுக்கு எதுவா இருந்தாலும் என்கிட்ட தயங்காம கேளுங்க. நான் எல்லா ஹெல்ப்பும் உங்களுக்கு பண்றேன். இவன் ஹெல்ப் பண்ண வந்த மாதிரி தெரியலையே. பாப்பா பேபி, கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. எங்க வீட்டு சைடுல இருந்து யாராச்சும் கூட இருந்தா நல்லா இருக்கும்ல, அதான் அண்ணனை வர சொன்னேன். மச்சான், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இந்த கல்யாணத்தை நான் எப்படி நடத்துறேன்னு மட்டும் பாருங்க. சிபி கரெக்டா கூப்பிட்டாங்க. சானு கூப்பிடுறாங்க, நான் என்னன்னு போய் கேட்டு வந்துடுறேன். ஓகே போங்க. ஹலோ, பேசிட்டு இருங்க. குடும்பத்தை எப்படி அழிக்கிறதுன்னு புதுசு புதுசா வராங்களே. சாம், வெயிட் பண்ணாலும் வெயிட் பண்ண பெரிய கொம்பா தான் பிடிச்சிருக்க. அண்ணா, இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. என்ன? ஜனாமா அந்த தமிழ சிபிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த வீட்ல நம்மள சுத்தி ஏகப்பட்ட வில்லன்ஸ் இருக்காங்க. ஹால்ல கூட கணேசன் ஒருத்தர் இருந்தாருல்ல, அவரு அவரோட பொண்ண சிபிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஹெவி காம்படிஷன்ல நான் முன்னாடி போயிட்டு இருக்கேன். யார் என்ன பிளான் போட்டாலும் சிபி உன் கழுத்துல தான் தாலி கட்டுமா. நீ ஒண்ணு கவலைப்படாத. கரெக்ட் தான். சிபியுமே யாருக்கும் தாலி கட்ட மாட்டான். ஏன்னா சிபிக்கு இந்த உலகத்துல பிடிக்காத விஷயம் கமிட்மெண்ட் தான். அத வச்சுதான் நான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். செம்ம ஷார்ப் சமைக்கு தானே. பின்ன இல்லனா இந்த குடும்பத்துல மருமகளாக முடியுமா? ஆனா இந்த கணேசன், மீனா, வெண்பா இவங்கெல்லாம் கூட பிரச்சனை இல்ல. அந்த ஜனாமா தான் ஆபத்து. அவங்க பெரிய ஆளுனா சொன்னதை கண்டிப்பா செய்வாங்க. அதுக்காக எந்த எல்லைக்கும் போவாங்க. ஓகே அண்ணா, இதையெல்லாம் கூட நான் பாத்துக்கிறேன். ஆனா அந்த தமிழ மட்டும் நீ பாத்துக்கோ. அவதான் இப்போ எனக்கு இருக்கிற ஹெவி காம்படிட்டர். அதுக்கு தானே என்ன வர வச்சிருக்க? தமிழ் தானே, அவளை நான் பாத்துக்கிறேன்.